தியானத்துக்குள்ள நான் பேசணும். அப்போ நான் தியானத்தை முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண அந்த ஸ்கேலில் கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு பிரதானமாக கொஞ்சம் உடலை ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் உடலுக்கும் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பே தொடங்கணும். அதுதான் இதோடைய நோக்கமாகவும் இருக்கு. இல்லை, அந்த வடிவத்தில் செய்ய முடியாது, வேற வடிவத்தில் உடல் சம்பந்தமாக தான் நம்ம ஒரு வேலை செய்யணும். ஆமாம், உடலை கொஞ்சம் நீங்கள் ஆமாம் தியானம் பண்ணிக்கிறீங்களா பண்ணலையோ உங்கள் வாழ்க்கையாச்சும் வாழ்ந்துட்டு போவீங்கல்ல. தியானங்கிற பேரில் நீங்கள் சந்தோஷமாக ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஆனால் உடலையாச்சும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அது தியானமே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு டைம் பண்ணால் போதும். இல்லை, அது நம்ம இன்னமும் தேதி கொடுக்க வேண்டாம். ஆமாம், திதினா என்ன மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, வருஷம் கொடுக்க வேண்டாம். யாராவது உங்கள் முன்னோர்களை நினச்சி யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு சாப்பாடு வேணால் வாங்கி கொடுங்க. அது ஒரு கட்டாயமும் கிடையாது. அது உங்களுக்கு என்னைக்காவது தோணுனா செய்யுங்க. நீங்கள் அது சம்மந்தமாக அவங்க சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. கேட்ட கேள்வி அந்த திதி கொடுத்ததுன்னா நான் இப்போ நாம கொடுத்ததில்ல, நம்ம கூட பிறந்தவங்க யாராவது கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை, பொதுவாக திதி கூட பிறந்தவங்க கொடுக்கணும், அவங்க பிறந்தவங்க கொடுக்கணும், இவங்க அப்பா அம்மா அப்படியெல்லாம் இல்லை. நம்ம யார் வேணாலும் கொடுக்கலாங்கிறது தான் செய்யுது. இப்போ நான் யார் கூட பிறந்தேன்? நிறைய பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், 200-300 பேருக்கு நான் கொடுக்குறோம், 1000 பேருக்கு கொடுக்குறோம். நான் எல்லாரோடையும் நான் பிறந்தேன்னா என்ன? இல்லை, அப்படி இல்லை. நம்ம இதை என்னன்னா சடங்கு சம்பிரதாயமாக வச்சு பேசுகிறோம். ஆம்பளை பிள்ளை தான் திதி கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை தான் திதி கொடுக்கணும், அப்படி இல்லை. அது புரியுதுங்களா? அது இல்லை. அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய செயல் இருக்குது, நிறைய வடிவம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். அதெல்லாம் நான் பேசுனேன்னா கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் அந்த செக்ஷனு. நிறைய பேருக்கு அது சம்மந்தமாகவே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்றாங்க. சொல்லுவேன். அதனால் அந்த ஆன்ம விடுதலைங்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ அதெல்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. ஆணு கொடுக்கணும் பெண்ணு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க கொடுக்கப்படுறது அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பித்திருக்கள் சாபம்னு இருக்குது. அதுலேருந்து விடுபடணும். அதுக்கு அந்த ராமேஸ்வரத்தில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ராமேஸ்வரமே இல்லை, ஒரு குருநாதர் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அது பண்ணுறாருன்னா கூட அவங்க அதுலேருந்து விடுபடுறாங்கன்னு அர்த்தம். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த உடலுக்கும் சரி, அவங்க வாழ்க்கைக்கும் சரி, தியானத்துக்கும் சரி, அது மேம்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாகும். அது அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, அது கொடுக்கல, யாருக்காவது கொடுக்கறதுக்கு அவசியமாக தேவைப்படுது, இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், இவங்க ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள நான் எந்த இடத்துல கொடுக்கணுமோ கொடுத்துருவேன். அவங்கள சந்திப்பேன், அவங்களுக்கு நானே கொடுப்பேன். அவங்களே கொடுக்கணும் அவனு கேட்கவே வேண்டியதில்லை. நானே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும்னா இதை கொடுத்துருங்கன்றோம். அவ்வளோதான். அதான் சொல்கிறேன்ல, ஒரு வேலைகளுக்குள்ளும் ஒரு டைம் இருக்குது. அதுக்கு மேலே அந்த வேலையை நம்ம வேறு மாதிரி தான் அதை செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு திதி சாமியார் ஆயிடுவேன். புரியுதுங்களா? கடற்கரை ஓரமாக உட்கார வச்சு எனக்கு நீங்கள் மணல் கல் கட்டிடுவீங்க. சரிதானே ரவி? வெறும் வயிற்றுல தயிரும் அது தானே, தயிரும் அது சோத்துக்கத்தலை. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ஒரு நாட்டு வைத்தியராக மாற்றாதீங்க. நீங்கள் உங்கள் உடலை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வியாபாரத்துக்கு வித்திடும். இதெல்லாம் இப்போ ஒரு குரு சூட்சமத்தில் சொல்லி கொடுப்பாங்க, நாம் தான் தயாராகணும். இப்போ நாம் என்ன மனநிலையாக பாதிக்கப்பட்டிருக்கோம் இருந்தால் உங்களுக்கு நானே சாப்பாடு ஊட்டி விடலாம்.
உங்களுக்கு நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிற தலைவருக்கே ஆலோசனை கொடுக்குறாளுங்க நீங்கள். அப்போ கடவுளுக்கே சமயத்தில் வந்து நீங்கள் கடவுளுக்கே ஆலோசனை இப்படி போயிருக்கலாம், இப்படி வந்திருக்கலான்னு கூட சொல்லுவீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை பிடிக்கணும்ல, தேடணும்ல. அது உங்களுடைய கடமை இல்லை, அது உங்களுடைய பொறுப்பு இல்லை. அந்த ஏன் அவ்வளோ சோம்பேறியாக அலட்சியமாக இருக்கணும்? ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய உடலையே பாதுகாக்க முடியாதவன் என்னத்தை போய் தியானத்தை பாதுகாத்துற போறான்? உடல் மீது அக்கறை இல்லாதவன் தியானத்துல என்ன சாதிச்சிட போறான்? சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு சின்னதாச்சும் பாதுகாப்பு இருந்தா நம்ம விட மாட்டோம். என்னத்த 1000 விஷயம் இருந்தாலும் பேசுவாங்க. பிரபஞ்சம்தான் வந்து நின்று ஒரு வேலை செய்ய போகுது, அடுத்தது வந்து நின்றோம். ஆனா இருந்தாலும் ஒரு தனி மனிதருக்கு அது தேடணும், வேணும்ல. ஒரு தியானம்னா உடல் இப்படியெல்லாம் மாறும். அப்போ அது உடலுக்கு என்னென்ன தேவை, அந்த உணவு முறைகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம ஒரு லேக்கிய கடை வைக்கிற மாதிரி ஆயிரும். அது வந்து தவறாக போயிடும். அது ஒரு சரியான அணுகுமுறையாகவும் இருக்காது. ஒரு ஒரு தயார் பண்ணுதல்ங்கிறது அதுதான். உன்னை பார்த்துக்க அப்படிங்கிறதுல பல ரூபத்தில் பல விஷயம் இருக்கு. பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்காது. சரிதானே? என்ன டாக்டர் கேளுங்க, என்ன எதுவும் இல்லையா? சொல்லுங்க தாய், அவ்வளவுதானா? ரெண்டையுமே சொல்லணும். ஒரு தியானம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்மா அருங்குண சக்கரங்கிறது சரணாகதின்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்லலாம், நீங்க வந்து எப்ப வேணாலும் எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொல்ல சொல்ல ஒரு சேஞ்ச் ஓவரை நம்ம வந்து சந்திச்சுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிட்டே தான் இருக்கும். அந்த டயத்துக்குள்ள ஏன் பர்டிகுலராக சொல்கிறோம்னா, அது நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். கண்டினியூவாக சொல்லும்போது அது இன்னொரு வேற ஒரு தருணத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லலாமா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம் வச்சுங்களேன். சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இறைவனை இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 hour நினச்சேன். அப்புறம் அப்படியே என்ன பண்ணேன், 2 மணி நேரம் நினச்சேன். அப்புறம் 5 மணி நேரம் நினச்சேன். இப்போ 24 மணி நேரம் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான் அது. அப்போ அதுவும் மாறுறது தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தியானம் 5 மணிக்கு பண்ணோம், 4 மணிக்கு பண்ணோம், 3 மணிக்கு பண்ணோம். இப்போ டைமே இல்லை. எப்போ வேணாலும் தியானம் பண்ணுவோம், எப்படி வேணாலும் தியானம் பண்ணுவோம். பஸ்ஸில் போகும் பண்ணுவோம், வண்டியில் போகும்போதும் பண்ணுவோம், காரில் போகும்போதும் பண்ணுவோம். அதுக்கு இடம் எதுவுமே தேவைப்படாமல் போயிடுச்சு. அப்போ காரணம் என்னன்னா, அதோட தீவிரம், அதோட வளர்ச்சியோட தீவிரத்தில் அது நம்ம மாறி போயிடுச்சு. அப்போ நமக்கு அங்கே கேள்வி எழலை, அந்த செயல் எழலை. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, 4 மணிக்கு அப்படின்னா பழகிட்டா எந்த நேரம் வேணாலும் நம்ம உங்களால் பண்ணிட முடியும். அவ்வளோதான் விஷயம். ஒருத்தர் அது அந்த வடிவத்திலேருந்து மாறாத வரைக்கும் தான் அது. அப்புறம் மாறிட்டாருன்னா என்னது நடக்கும், இந்த 3 தியானத்தையுமே விட்டுருவீங்க. இப்போ 3 சொல்கிறேன்ல மந்திரம், இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்களையே மறந்துட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் மந்திரம் 2 லைன் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு அப்படியே சுவாசம் வேறு மாதிரி மாறிடும். அப்புறம் உங்களை மௌனத்தில் ஆழ்த்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு வடிவத்தில் போயிடுவீங்க. அப்புறம் அங்கே மந்திரமும் தேவைப்படாது, என்னுடைய தியானமும் தேவைப்படாது, நானும் தேவைப்படணும். இதுதான் விஷயம். அப்போ உங்களை தயார் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு பொருள். அது தயாராகிடுச்சுன்னா அந்த பொருளே கீழே விழுந்துடும். போதும், நீ போ, பின்னாடி வரவன் எடுத்துக்குவான், நீ போ. இப்போ தயாரானதுனால தான் உருவத்தை போய் நம்ம கும்பிட மாட்டோம். இது கட்டுப்பாடா, இது விஷயமா? இப்போ நிறைய பேர் உருவத்தை கும்பிட்றதுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஆன்மாவோட செயல். இப்போ நான் கும்பிடாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் கிடையாது, அந்த பொசிஷனில் இல்லை. அது என்ன மாதிரி உருவத்தை கும்பிட்டவங்களே கிடையாது. இப்போ ஏன் கும்பிட மாட்டோம்?
கும்பிட மாற்றமும் இல்லை, கும்பிட முடியலை. ஏன் முடியலை அப்படின்னா அப்படியான ஒரு அந்த மாதிரி தன்மைகளே இல்லை. அது இதுதான் அனுபவங்கிறது, இதுதான் மாற்றம். இந்த சேஞ்ச் உருவாகணும். அதுதான் அது வந்துச்சுன்னா உயர்ந்த செயல் வடிவத்தை நோக்கிடும். அப்போ அது வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு பிரத்யேகமாக ஒரு குருநாதராக ஒரு ஃபோட்டோவை நம்ம இவரே வச்சுக்கணும் அப்படிங்கிறதா தேவைப்படலை. புரியுதுங்களா? அதே தான் இப்போ உங்களுடைய மாற்றம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டா என்னை நீங்கள் குருநாதராகவே வச்சுக்க வேண்டியது இல்லை, அங்கே தேவைப்படாது. அதுக்கான அவசியம் அங்கே இயலாதுங்கிறத நான் என்னுடைய அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன். அது இயலாது, அது வேற மாதிரி மாறி போயிடும். அது உருவத்தையே விரும்பாது முதல்ல, அவ்வளோதான் விஷயம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தியானமே உருவத்தை காட்டி கொடுக்காது. இந்த உருவ காட்சிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றும். அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கு. இப்போ உருவமாக வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நிறுத்தப்படும். அதுவாக நிறுத்தப்படும், நாம் நிறுத்துறது இல்லை. அதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகலாம். எல்லாம் இப்போ நானே எல்லா கோயிலுக்கு தானே போகிறேன். அதே கோயில், ஆனால் உருவமாக நம்ம பார்க்கறது இல்லை, வேற வடிவத்தில் பார்ப்போம். கோவிலுக்கு போகிறதோ இல்லை அந்த இடத்துக்குள்ளே போய் உட்கார்றதோ எந்த பிழையும் இல்லை. அது மாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. மாறலைன்னா நானும் அங்கே தான் இருந்திருப்பேன், அதே ஃபார்முலாவில் தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் தான் இருந்தே ஆகணும். மனம் கொஞ்சம் பலவீனமாக ஆசை கிசையே அலையுது. அப்போ உருவ வழிபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தோற்றுருவோம். இப்போ நம்மளை கொஞ்சம் காப்பாற்றுறது உருவ வழிபாடு தான். அதுவும் இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும், நம்ம வெறுமனையாக நின்றுவோம். இது மாதிரியெல்லாம் ஒரு சூழல் இருக்கு. அப்போ ஒரு மாற்றங்கிறது தானாக நிகழப்படாதான் மாற்றம். அது தியானத்தில் அது நிகழும். அது அதுதான் அந்த சேஞ்சுக்கான விஷயம். அந்த சேஞ்சு எப்படி நிகழும் அப்படின்னா, அந்த சின்சியராக நம்ம ஒரு தியானம் கொடுத்தோம்னா அதை 4 மணிக்கோ 1 மணிக்கோ இரவு 7 மணிக்கோ அதை பண்ண தொடங்கினா அதுக்கப்புறம் அது டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதை அவங்க ஒரு சின்சியராக ஃபாலோ பண்ண என்ன ஆகுன்னா அது இன்னும் மேம்படுறதுக்கான வளர்ச்சியை உருவாக்கிடும். அது ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். அந்த ஆன்மா தியானத்தில் பெரிய வளர்ச்சி ஆகணும்னா அந்த தியானமே அதை வழி நடத்தும், அதை உருவாக்கும். அதை உருவாக்கிட்டு அந்த தியானம் என்ன சொல்லும், அங்கே நானே இல்லை, அந்த தியானமே என்ன சொல்லும்னா, இது போதும், நீ எந்த தியானத்தையும் மைண்டில் ஏற்ற வேண்டாம், நம்ம மந்திரத்தையும் வைக்க வேண்டாம், நீ உட்காரு, உனக்கு தானாக நடக்கும் எல்லாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தனுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிதான் பிரேயர் தேவைப்படாது. பிரேயர் தானாக நின்றோம். இப்போ அந்த ஓம் நமச்சிவாயான்னு ஒரு பிரேயர் இருக்கு, அது நல்ல உயர்ந்த தியானத்துக்கு போயிட்டா அது தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னா அதோடைய ஒரிஜினாலிட்டியே ஒருத்தர் பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஆயிரும். ஓம் நமச்சிவாயாங்கிறது ஒரிஜினாலிட்டியாக என்ன இருக்கு, அதுவே நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு சூழல், அந்த தன்மைக்கு போயிடுவீங்க. இதுதான் அதோடைய வழிபாட ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, முதுகு தண்டில் இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும். அது சில பேர்த்துக்கு ஒவ்வொரு இடத்துல மட்டும் ப்ராசஸாக இருக்கும், சில பேருக்கு முதுகு தண்டில் அங்கங்கே மேலையும் கீழையும் போயிட்டு வர மாதிரியெல்லாம் இந்த உணர்வுகள் ஏற்படுது. அது தியானத்துக்குள்ளே நிகழ்கிறது தான். அது சில பேருக்கு பிரத்யேகமாக ஒரே இடத்துல ஏற்படுறது என்னன்னா, அந்த இடம் அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சில இடம் அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புல தீவிரமாக வேலை செய்யும், அந்த இடம் மட்டும் பிரத்யேகமாக விழிக்கும். இப்போ அந்த இடம் விழிக்கும் போது அவங்களுக்கு அது சம்பந்தமாக ரிலேட்டிவான சில காட்சிகள் கிடைக்கும், சில செயல்கள் கிடைக்கும். அந்த சக்கரத்தோட தீவிரம் தான் உங்களை வழிநடத்தலையே இருக்கும். இப்போ உடலில் சில நரம்புகள் விழிக்கிறது இருக்குல்ல, அது எந்த மாதிரி நரம்பு விழிச்சிருக்கோ அது மாதிரி தான் உங்கள் ட்ராவலே இருக்கும். அதெல்லாம் நிகழும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அது என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.
அது வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போது மேலே மூவ் ஆகும். இல்லைன்னா அடுத்த கட்டம் என்னங்கிறத அதுவே அது வந்து அதை உருவாக்கி கொள்ளும். நீங்கள் அதை போய் எதுவும் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதை நீங்கள் ஒன்றும் கவனிக்கலாம் வேண்டாம். அதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம்.